செய்தாளே திரிகின்ற முப்பூரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கம். இந்த மந்திரத்துல சிவாசிவமூர்த்தியினுடைய ஆன்மீக வடிவத்தை வர்ணிக்கிறாரு. அவர் இதயம், தலை, சிகை, கவசம், கண் போன்ற அங்கங்களை கொண்டுள்ளார். அவரோடு வஞ்சனையற்ற விந்து வடிவாக விளங்கும் பராசக்தி பசுமை நிறை உடையவளாக வீட்டிருக்கிறாள். அவளது திருமுடி மின்னல் போல பிரகாசிக்கிறது. அத்தகைய சதாசிவ பெருமான் 10 திசைகளிலும் ஒளிரும் வண்ணம் 10 ஆயுதங்களை தன் கைகளில் ஏந்தி திகைக்கிறார்னு சதாசிவமூர்த்தியினுடைய இன்னொரு கோணத்தை நமக்கு விவரிக்கின்றார். இந்த பாடல்ல கொஞ்சம் சுத்தி வர மாதிரிதான் இருக்கு. லைட்டா நேரடியா நெஞ்சு, சிரம், சிகை, நீல், கவசமாம், கண்ணாம், வஞ்சம் இல் விந்து வளர் நிறம் பச்சையாம், செம்முறு செம் சுடர்க்கே சரிமின் ஆகும், செம் சுடர் போலும் செசு ஆயுதம் தானே அப்படின்னு இதுல நமக்கு மேல சொன்ன விளக்கத்தை தான் இதுல குறிப்பிடுறாங்க. அறிவுருவமான திருமேனியை உபாசனை செய்யும் போது அவருடைய 5 உறுப்புகளும் நமக்கு தீமையற்ற தூய்மையான பேரொளி வடிவமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உறுப்புகளின் ஒளியானது பசுமையான, அதாவது பச்சை நிறத்துடன் விளங்கி உலகுக்கு நன்மைகளையும் அருளையும் வாரி வழங்குகின்றது. இறைவனுடைய செழுமையான சிவந்த பேரொளிக்கு சமமாக நிற்பது அன்னை பராசக்தியின் மின்னல் போன்ற ஒளி வடிவமாகும். இத்தகைய பிரகாசம் பொருந்திய சதாசிவ பரம்பொருள் திரு அங்கங்கள் வெறும் உறுப்புகள் அல்ல, அவை அடியார்களின் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களையும் தீமைகளையும் வேறறுக்கும் பேராற்றல் மிக்க ஒளி ஆயுதங்களாக திகழ்கின்றன. சிவனும் சக்தியும் இணைந்த சதாசிவலிங்க வடிவத்தின் ஆன்மீக பேருண்மையை இப்பாடல் மிக அழகாக விளக்குகிறது. இதுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னாக்கா, கைலாத மலையில அடிவாரத்துல சிதானந்தர்னு ஒரு தவசீலர் வாழ்ந்து வந்தார். அவர் சிவபெருமானுடைய அருவுருவமான சதாசிவலிங்க வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு வந்தார். ஒரு நாள் அந்த பகுதிக்கு ஒருத்தர் வீரபாகு அப்படின்ற பயில்வான் அவரை விஜயம் செய்யறாரு. அவர் சிதானந்தரை சந்தித்து அவனுக்கு உடல் வலிமை இருக்குது, கூர்மையான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப பெருமை பேசிட்டு இருந்தான். சிதானந்தரை பார்த்து சிரிச்சான். எப்ப பாரு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க, எதிரி வந்தா அவங்களை காக்க உங்களிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது? இத பாரு, எங்கிட்ட வாள் இருக்கு, இதன் வெட்டில் ஒரு எதையும் துண்டாக்க முடியும், உங்களை உங்களுடைய கடவுள் எப்படி காப்பார்? அவருக்கு ஆயுதங்கள் உண்டா என்று கர்வத்தோடு கேட்டான். சிதானந்தர் ஸ்மைல் பண்ணிட்டே சொன்னாரு, மகனே, நீ வைத்திருப்பது உடலை மட்டுமே தாக்கும் இரும்பு ஆயுதங்கள். ஆனால் என் சதாசிவ பரம்பொருள் தாங்கி நிற்பதோ தேசாயுதம், அதாவது ஒளி ஆயுதம். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அக உலகையும் புற உலகையும் ஒரு சேர காக்கும் பேராற்றல் கொண்டது என்றார். அப்படியானால் அந்த ஆயுதத்தை எனக்கு காட்டுங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டான் அந்த மல்லன். சிதானந்தர் சதாசிவமூர்த்தியை மனமுருகி பிரார்த்தித்தார். திருமந்திரப்பரின் தத்துவப்படி இறைவனின் நெஞ்சு, சிரம், சிகை, கவசம், கண் ஆகிய உறுப்புகளிலிருந்து வெளிப்படும் பேரொளியை மானசீகமாக தியானித்தார். சிவந்த சுடரும் அன்னையின் மின்னல் போன்ற பச்சை நிற ஒளியும் இணைந்த ஒரு திவ்ய பேரொளி அந்த இடத்தை நிறைத்தது. அடுத்த நொடி மல்லன் வீரபாகுவன் கண்களை அந்த பேரொளி கூச செய்தது. அவனால் தன் கையில் இருந்த வாளை தூக்க கூட முடியவில்லை. அவனுடைய கைகளும் கால்களும் அப்படியே சபித்து நின்றன. அவனுக்குள் இருந்த வீண் பெருமையும் நான் என்ற ஆணவமும் அந்த ஒளியின் வெப்பத்தில் பனி போல உருகத் தொடங்கின. கண்களிலிருந்து நீர் வழிய மல்லன் தன் வாளை கீழே போட்டுவிட்டு சிதானந்தரின் கால்களில் விழுந்தான். சிதானந்தர் அவனுக்கு தெளிவுபடுத்தினார். பார்த்தாயா மகனே, இறைவனின் திருமேனியே ஒளிர்கின்ற விந்து தத்துவத்தின் வடிவம். அவருடைய உறுப்புகளே நமக்கு கவசமாகவும் நம்முடைய அறியாமை, பேராசை, ஆணவம் ஆகிய உள் எதிரிகளை அழிக்கும் பேரொளி ஆயுதங்களாகவும் செயல்படுகின்றன. இரும்பு ஆயுதம் உடலை தாக்கும், ஆனால் இறைவனின் ஒளி ஆயுதம்
நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். இதுதான் முக்கியம். இறைவனின் ஒளி ஆயுதம் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். மல்லன் தன் தவறை உணர்ந்தான். அன்று முதல் ஆயுதங்களை உரித்து இறைவனின் ஒளி வடிவத்தை வணங்கும் எளிய பக்தனாக மாறினான். சுருக்கமா சொல்லணும்னா, இறைவனின் திரு அங்கங்கள் யாவும் வெறும் வடிவங்கள் அல்ல, அவை நம் வினைகளை அறுக்கும் பேரொளி ஆயுதங்கள் என்பதுதான் அந்த பாடலுடைய பெரிய சாராம்சம். டே டு டே அப்ளிகபிலிட்டி பாடல் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தா, மனக்கவசம் ஷீல்டு ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நீல் கவசம் பாருங்க, நீண்ட பாதுகாப்பு கவசத்தை பத்தி நம்ம சிந்திக்கணும். உள்நோக்கிய பார்வை, இன்டர்னல் கிளீனிங் அண்ட் எக்ஸ்டர்னல் போக்கஸிங். அதான் ஆன்மா ஒளி பெற வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும். சமநிலை மற்றும் அருள் குணம், கல்டிவேட்டிங் கம்பேஷன் அண்ட் கிரீன் எனர்ஜி அப்படின்ற இயற்கையோடு சூழலோடு இணைந்த விஷயங்களையும் பார்த்து இறைவனின் பேரொளியை நம் மனக்கவசமாக எண்ணுவதும், நம் அகத்தில் உள்ள தீமைகளை தினசரி தியானத்தால் அழிப்பது, வாயுவில் அன்பு கலந்த அதிகாரத்தை கையாள்வது ஆகியவை இப்பாடலின் நடைமுறை பயன்பாடுகள் என கூறி தளத்தை கௌரவமாக படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமை, நல்ல விளக்கங்கள் கிடைச்சது, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1743வது திருமந்திரம், ஆரங்க மந்திரம். திருமந்திரம்: நெஞ்சு சிரம் சிகை நீள் நீள் கவசம் கண் அம்பு வஞ்சம் இல் விந்து வளர் நிறம் பச்சையாம் செஞ்சுரு செஞ்சுடர் சேகரி மின்னாகும் செஞ்சுடர் போலும் திசாயுதம் தானே. அருமையான திருமந்திரம். இருதயம் நெஞ்சு, தலை சிரம், தலைமுடி சிகை, உடல் கவசமான மேல் தோல், கண் அம்பு இவை ஆன்மாவுக்கு வஞ்சனை இல்லாது அறிவு விளக்கம் தரும் சுத்த மாயை விந்து ஆகும். இதன் நிறம் பச்சையாகும். சிறந்து விளங்கும் சிவந்த ஒளிச்சுடர் போலும் தலைமுடி உடைய அன்னை பராசக்தி மின்னல் ஒளி போல காட்சி தருவாள். அவள் திருக்கரங்கள் 10லும் ஏந்திய 10 படை கலங்களும் சிவந்த சூரிய ஒளி கதிர்கள் போல ஒளி வீசி திகழும் 6 அங்க மந்திரங்கள் கூறப்படுகின்றன. இருதயாய நம, சிரசே நம, சிகாய நம, தவசாய நம, நேத்திரேப்யோ நம, அசிராய நம என்று 6 அங்கங்களையும் அவற்றில் தியானிக்க சக்தி வெளிப்பட்டு அருளுவாள் என்பது உணர்த்தப்பட்டது. செஞ்சுரு சிறந்ததாக அமைந்த, சேகரம் தலைமுடி, சேகரி தலைமுடி உடையவள், திசாயுதம் ஒளி பொருந்திய படைக்கலம். கழக வெளியீட்டில் நெஞ்சு, தலை, தலைமுடி, பெரிய போர்வை, கண், கருவி ஆகிய 6 உறுப்புகள் எனப்படும். மல கண்மம் பிறவுதலாய குற்றம் நீங்கிய தூமாயை விந்து எனப்படும். அதனுடைய பெருக்க நிறம் பச்சையாகும். நிறைவுள்ள தலையணி போலும் சிறந்த வனப்பாற்றலால் திருவருள் அம்மையாவள். அவனின் செவ்விய பகலவன் போலும், பகலவன் என்றால் சூரியன், மிகுந்த ஒளியினை தரும் திரு கைகள் 10லும் 10 படை கருவிகள் உள. மேல் ஓதிய பெருமறை 5ம் இதன்கண் ஓதிய உறுப்புகள் 6ம் ஆகிய 11ம் சைவ கூட்டு மந்திரங்களாகும். தலைமுடி சிகை. இம்மந்திரம் 6 அங்க மந்திரங்களை கூறுகின்றது. இவை
கரு அங்க மந்திரம் அல்லது சட் அங்க மந்திரம் எனப்படும். அவையாவன நெஞ்சு இருதயாய நம, சிரம் சிரசாய நம, சிகை சிகாய நம, கவசம் கவசாய நம, கண் நேத்திரப்பியோ நம, அம்பு அத்ராய நம. பஞ்ச பிரம்ம மந்திரங்களும் 6 அங்க மந்திரங்களுமே சைவ மந்திரங்களாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம அழகான கதை கேட்டோம், அதோட தெளிவான விளக்கங்கள் கேட்டோம் வேண்டியம்மா சொல்லி. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, நேற்றுக்கு நம்ம சொன்னோம் அத்தனை பேருடைய தன்மைகள், அந்த நிறம், இது எல்லாமே நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு அது இந்த பிண்டத்துல எப்படி பிரயோகம் ஆறுது அப்படின்னு சொல்றாரு. நெஞ்சு சிரம் சிகை நீல் கவச கண்ணாம் அப்படின்னு சொல்றாரு. அதானே இன்னைக்கு? ஆமா. அப்புறம் நெஞ்சுனா நமக்கு தெரியும், ஹிருதயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. சிரசுனா தெரியும், சிகை கவசம் நேத்திரம், அதாவது கண் அப்படிங்கறது நேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன சொல்றாரு? வஞ்சமில் விந்து அப்படின்றாரு. இந்த விந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக உயிர் திரவம்னு சொல்லுவாங்க. ஆனா இறைவனையே நாதம் விந்து அப்படின்னு தான் நம்ம குறிப்போம். அந்த இறைவன் நாதமாக இருக்கிறான், தேவி விந்தாக இருக்கிறாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த நாதம் விந்து, அதுக்கப்புறம் தான் சக்தி சதாசிவம் இதெல்லாம் வெளியில கீழே வருது, இறங்கி வருது. அப்ப அந்த விந்து அப்படிங்கிறது சக்தியினுடைய அடையாளமாக நம்ம கொள்ளலாம். இந்த இடத்துல வஞ்சமில் விந்து அப்படின்னு சொல்றாரு. இந்த வஞ்சமில் விந்து என்ன செய்கிறது அப்படின்னா, செஞ்சுரு செஞ்சுடர் சேகரி மின்னாகும், செஞ்சுடர் போலும் தசாயுதம் தானே அப்படின்னா. தசாயுதம் அப்படின்னா 10 ஆயுதங்கள். இந்த 10 ஆயுதங்களும் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்னாக்க, ஒளிமிக்க ஆயுதங்கள். எதனால சொல்றோம்? செஞ்சுடர் போலும் தசாயுதம் தானே. அதுவும் எப்பேற்பட்ட சுடர்னா, நம்ம காலையில சூரியன் உதிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கூட வெளிச்சம் நல்லா வந்துருச்சு. மழை இருந்தா கூட அப்படியே வெளிச்சம் அப்படி தங்க நேரத்துல இப்ப இருக்கு. இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு ஹாஃப் ஹவர் முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் சூரியன் சீக்கிரம் உதிச்சு விடுறது. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர்ல அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுடர் போலும் தசாயுதம் தானே அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல என்ன, எது இந்த மாதிரியான தசாயுதம் இத்தகைய ஒளிமிக்கதாக இருக்கிறது? எதனால இருக்கிறது அப்படின்னா, செஞ்சுரு செஞ்சுடர் சேகரி மின்னாகும் அப்படின்றார். சேகரி அப்படின்னா தலைமுடி. அப்ப செஞ்சுடர் சேகரி அப்படின்னா வர்ண சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய முடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது எப்ப நடக்குது அப்படின்னா, செஞ்சுரு செஞ்சட. செஞ்சுரு அப்படிங்கிறது செய்தல், செய்யக்கூடிய வினை, இல்லைன்னா செய்யக்கூடிய செயல் அப்படின்னு. அதனால் செஞ்சுடர் சேகரி மின்னாகும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை பார்த்தோம், இறைவனுடைய நிறத்தை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல பார்த்தோம், சிவந்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஜடாமுடி அப்படின்னு ஒரு அது எந்த மந்திரம்னு எனக்கு மறந்து போச்சு. இருளார்ந்த கண்டமா இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல இறைவனுடைய முடி சிவந்த வர்ணத்துல ஜடாமுடியாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? செஞ்சுரு செய்கின்ற வினையினால், செய்கின்ற செயலினால் செஞ்சுடர் சேகரியாக மாறுமா. அதுவும் பின்னாடி என்ன ஆகுமா? மின்னாகும். இந்த இடத்துல ஃபுல்லாவே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசுறாரு.
என்ன சொல்றாரு? வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம் அப்படின்னு. அப்ப பச்சை, முதல்ல பச்சைய காட்டுறாரு, பச்சைய சொல்றாரு. இந்த பச்சை என்னவாக மாறும்? செஞ்சுரு செஞ்சுடர் சேகரியாக மாறும். எதை செய்ய செய்ய அப்படின்னாக்க, இந்த 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 அங்க நியாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, நான் நேத்திக்கு சொன்னேன் அங்க நியாசம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இருதயம் கொய்யம், அததான் இந்த இடத்துலயும் திருப்பியும் சொல்றாரு. நெஞ்சு, சிரசு, சிகை, நீள்கவசம், கண் அப்படின்னு அந்த இத்தனை இடங்களையும் நம்ம இறைவனை வைத்து அவருடைய ஒவ்வொரு முகங்களை வைத்து தியானிக்க 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 என்ன நடக்கும்? இந்த அசுத்த மான இந்த வினைகளினால் சூழப்பட்ட இந்த இரத்தமும் சதையுமான இந்த உடல் உறுப்புகள், அங்கங்கள் என்னவாக மாறும் அப்படின்னாக்க பச்சை நிறமாக மாறும். வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சை அப்படிங்கிறார். வஞ்சமில் வந்து எது வஞ்சமில் விந்து? இந்த வினைகளை அழிக்கக்கூடிய விந்து. யாரு? நாயகி அப்படின்னு பார்த்தோம் நம்ம இல்லைங்களா, பராசக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவள் வந்து நம்ம உள்ளே பச்சை நிறமாக ஒளிர்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பச்சை எதற்கான அடையாளம்? வளமைக்கான அடையாளம், வளர்ச்சிக்கான அடையாளம். அப்ப அந்த மாதிரி அவள் ஒளிர்கிறாள். அப்படி ஒளிராதான் முதல் ஸ்டேஜ். ஒரு டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஜ் அவர் சொல்றாருன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான். என்ன பண்றோம்? இந்த உடல் அசுத்தத்துல இருக்கு, அசுத்தமாயா தத்துவத்துல மூழ்கி இருக்கக்கூடிய இந்த நெஞ்சு, சிரசு, சிகை, நீள்கவசம், கண் அத்தனையும் என்னவா ஆகுது? அசுத்தமாயா தத்துவத்துல இருக்கு, அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கு. அதை மீண்டும் மீண்டும் நம்ம அங்கன்யாசம் செய்கிறோம். எதன் மூலமாக? நேத்திக்கு சொன்ன மாதிரி சதாசிவமூர்த்தியினுடைய 5 முகங்களின் மூலமாக அதை நிலைநிறுத்துவதன் மூலமாக நம்ம என்னவா மாத்துறோம் அப்படின்னாக்க, வஞ்சமில் விந்து தங்கக்கூடிய பராசக்தியாகவே மிளிரக்கூடிய பச்சை நிறமாக மாற்றுகிறோம். அப்புறம் அதை தொடர்ந்து செய்ய செய்ய செஞ்சுரு செஞ்சுடர் சேகரி மின்னாகும். அப்படின்னா சிகப்பு வந்து தேவியினுடைய பியூர் அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அது ஆகுது. மின்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? மின்னல் கொடி போலும் உடையாள் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, குண்டலினியை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அநேக உரையாசிரியர்கள் நமக்கு உரை தந்திருக்கிறாங்க. எப்பொழுது இது மின்னாகும்? குண்டலினி தலைக்கு மேலே ஒளிரும் பொழுது சகஸ்ர தலத்தில் வந்து அமைந்து அந்த துவாதசாந்த வழியில் இறைவனுடைய காலடியை பற்றி கொள்ளும் பொழுது அந்த பொன்னொளி நம்மை மூழ்கடிக்கும். இதையும் முன்னாடி மந்திரங்கள்ல திருமூலர் சொல்லி கொடுத்திருக்காரு. அண்டலிங்கம் பிண்டலிங்கம் போக அந்த முன்னாடி பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம். அந்த பொன்னிறம் வந்து எப்படி நம்ம மேல் ஒளிரும் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அததான் சொல்றாரு, சேகரி மின்னாகும். எப்பேற்பட்ட சேகரி? செஞ்சுடர் சேகரி மின்னாகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, செஞ்சுடர் போலும் தசாயுதம் தானே, அந்த 10 ஆயுதங்கள். இது இல்ல எது 10 ஆயுதம் அப்படின்னா, இத வந்து நிறைய பேரு வேற வேற உரையில சொல்றாங்க. இந்த உரையில வந்து இந்த அங்கன்யாசம் செய்யக்கூடிய மந்திரங்களை சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த தேவியினுடைய கையில் இருக்கக்கூடிய 10 ஆயுதங்களை சொல்லுவாங்க. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த உடம்புல நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் அப்படின்னு 5 10 வச்சிருக்கோம்ல, அதுவும் அத்தனையும் செஞ்சுடர் போலும் தசாயுதம் தானே, அது ஒளிவிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்த லெவலுக்கு போச்சுன்னா, இந்த தசவாயுக்கள் தான் இந்த உடம்பை வந்து நொதிக்க செய்வதும் வளர செய்வதும். இந்த 10 வாயு இல்லைன்னா இந்த உடம்பு வந்து நொதிச்சு போயிடும், அதாவது கெட்டு போயிடும். அப்ப இந்த 10 ஆயுதமும் ஒளிவிடக்கூடிய வாயுக்களாக மாறுகிறது அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து உறுப்பாகவும் பார்க்கலாம், உள்ளே இயங்கக்கூடிய அந்த உறுப்பை இயக்குகின்ற வாயுக்களாகவும் பார்க்கலாம். அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல அங்கன்யாசம் செய்ய செய்ய நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி நாம் வந்து வளர்ச்சியை நோக்கி போவோம். எந்த வளர்ச்சினா இறைவனை நோக்கிய வளர்ச்சி. அப்பொழுது அது தேவியினுடைய அந்த தேவியாகவே மாறுவோம். அதனாலதான் செஞ்சுடர் சேகரி அப்படின்னு சொல்றாரு. மின்னாகும், அது ஒளி போல மின்னும். அப்படி மின்னும் பொழுது நம்முடைய தச காரியங்கள், தசவாயுக்கள், இல்லைன்னா நீங்க இது கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் 5 அந்த 10 இப்படி எதை வேணா எடுத்துக்கலாம். ஆனா மொத்தத்துல இந்த பிண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் இந்த மந்திரத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அத்தகைய
பலனை நமக்கு தரும் இந்த அங்கன்யாசம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு திருமூலர். ரொம்ப முக்கியமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்றேன். நீங்க விந்தியாமா சொல்லி இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை வச்சுக்கோங்க. அந்த சிரசாயே நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் முழுக்க சொல்றாங்க இல்லையா, நீங்க அதை கூட பிராக்டிஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லது. அவங்க சொன்னதுனாலதான் நான் அதை திருப்பி இன்க்ளூட் பண்ணல. நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக தெளிவான விளக்கம். நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம்மா. மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். அருமையான திருமந்திரத்தின் 1743வது நாள் 43வது மந்திரம். சிறப்பான நம்மளுடைய எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த சதாசிவலிங்கத்தின் அந்த வடிவ நிலைக்கு சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை சொல்லுவோம், அதாவது இறையை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஆனந்த லகரியாக பார்க்க வேண்டும், சௌந்தரிய லகரியாக பார்க்க வேண்டும். நான் எப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு பேரின்ப பெரு ஊற்றாகவும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அவனை பல்வேறு பண்பு தொகைகளில் வெளிப்பது. ஒவ்வொன்றுமே ஒரு பெயர்லேயே பல பண்பு தொகைகள் சொல்லலாம். நம்மளாம் இந்த நாமாவளியாக பார்ப்போம். ஒரு அதே இறைக்கு பல பல பெயர்களில் நம்ம சக்திக்கும் சரி, லக்ஷ்மிக்கும் சரி, சிவனுக்கும் சரி, ஒவ்வொரு நம்மளுடைய எப்படி நம்மளுடைய குழந்தைகளை, அன்பு குழந்தைகளை வெவ்வேறு வகையில நம்ம அழைப்போம்ல. அது ஒவ்வொன்றுக்கும் இப்ப தங்கம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த தங்கம் அவ்வளோ எளிமையா சாதாரணமா கிடைக்கிறதா, ஒரு இன்னும் நிறைய விலை உயர்ந்தது, இப்படி நிறைய சொல்ற மாதிரி அதுல நிறைய இருக்கும். ஒரு அரிதாக கிடைக்கின்ற ஒன்று, இப்படி சொல்வது போலயே இறையை பல்வேறு வகைகளில் பண்பு தொகையாக பார்க்கின்ற ஒன்று. அப்படி பார்க்கும் பொழுதே அதுல ஒரு தத்துவ விளக்கமாக ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதாக பார்க்கின்ற ஒன்று. இப்ப நம்மளுடைய உடலிலே எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு 7 சக்கரங்கள் என்கின்ற வகையில பார்த்தாலும் நம்ம உடல் முழுக்க சக்கரங்கள் தான், முழுக்க ஆற்றல் வழிபாதை தான், முழுக்க ஆற்றல் தன்மை தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாடலையும் நம்ம அந்த தன்மையில விளங்கி கொள்ளலாம். இன்னும் ஆழமா புரிதலோடு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப அந்த தன்மையோடு நம்ம எதுவுமே அதான் உருவகமாக பார்ப்பது ஒன்று, உருவமாக பார்த்தாலும் அந்த உருவத்திலும் ஒவ்வொன்றுக்கும் இருக்கின்ற அந்த தன்மைகளில் பார்ப்பது. அதனாலதான் அறிவியலே பார்த்தோம் என்றால், நீங்க இதுவரைக்கும் நம்ம கண்டு தெரிந்து கொண்டது, அறிந்து கொண்டது என்பது ஒரு 2% கூட இருக்குமா என்று சொல்ல முடியாது. அது அறிய அறிய அறியாமை புலப்பட தெரியா பொருளை தேடிடம் கனவோ என்கின்ற பார்க்கின்ற மாதிரி நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னும் தெரியாத மாதிரி. அதான் அந்த வியப்பும் அந்த ஆச்சரியமும் அந்த அதிசயமும் அந்த அற்புதங்களும் நிறைந்ததுதான் இந்த சதாசிவ நிலை. அப்ப அதை புரிந்து கொள்வதற்கு எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை இப்ப நம்ம ஐயா எல்லாரும் பார்த்து அந்த ஒரு தன்மையோடு பார்த்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது இது எதையாக நம்ம பார்க்கிறோம். நெஞ்சு சீரம் சிகை நீல்கவசம் கண்ணாம் வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம். நெஞ்சு சிரம் சிகை நீல்கவசம் கண்ணாம் வஞ்சமில் விந்து வளர் நிறை பச்சையாம். செம்முரு செஞ்சுடர்க்கே சரிமின்னாகும். செம்முரு செஞ்சுடர் கேசரிமின்னாகும். செம்சுடர் போலும் திசாயுதம் தானே. செம்சுடர் போலும் திசு ஆயுதம் தானே. திசு ஆயுதம் தானே. இப்போது எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, அது ஒவ்வொன்றிலும் எந்த அளவுக்கு இது ஒரு ஆற்றல் சக்கரங்களாக பார்க்கலாம், அங்கு இருக்கின்ற ஒரு தன்மையாக பார்க்கலாம். ஒரு இறைவனுடைய நேற்றைய பாடல் கூட பார்த்தோம்ல, அந்த சிகையில், அதாவது அந்த
தலை உச்சியில் இருக்கின்ற நாயகியை வைத்திருக்கிறான் என்பது போல ஒன்றைய பார்த்தது போலவே இங்கு அந்த கவசங்களாக பல நிலைகள் நம்மோடு இருக்கிறது. நீல் கவசம் இருக்கிறது, கண்களாக இருக்கிறது, தலையாக இருக்கிறது, தலைமுடியாக இருக்கிறது, மார்பாக இருக்கிறது. இது எல்லாமே இறைவனுடைய அந்த அதாவது ஒன்று பராபொருளை பருப்பொருளாகவும் வைத்து நம்ம பார்ப்பது நம்மளுடைய அந்த ஒரு தன்மை. அது அங்கிருந்து நம்ம புரிந்து கொண்டு, அதாவது ஒன்று தெரியாததை தெரிந்ததன் மூலமாக அறிந்து கொள்வது என்று சொல்வார்கள், அது மாதிரியான ஒரு இதுதான். அப்படி பார்த்து அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் விரித்து சொன்னால் அது இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். ஆனாலும் அதனுடைய தன்மைக்குள்ள போயிடலாம். இப்ப எப்படி யானை அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த யானையோட ஒட்டுமொத்த உருவம் வரும், அதோடைய தந்தம் வரும், அதோட ஒரு பிரம்மாண்டம் வரும், எல்லாமே. சிங்கம் அப்படின்னு சொன்னா அதோடைய அத்தனை பண்பு தொகைகளையும் சேர்த்து கொட்டுவது போல நம்ம இதை இறையை ஒவ்வொன்றாக பார்த்து புரிந்து கொள்வதாக பார்க்கலாம். இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒன்று உறுப்புகளாக பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஒளியாக பார்த்து, அதான் அருவமாக, உருவமாக, உருவமாக என்று சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு உள்ளொளி பெருக்கி உலகொளி பரப்புதல் என்று சொல்லுவோம். அப்போ உள்ளொளியாக ஒரு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அது சக்தியாகவும் இருக்கிறான். அப்ப இன் யாங் எனர்ஜி என்ற ஆற்றலின் பற்பரிமாண நிலையாக, உயர்ந்த நிலையாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்போ அதுல இப்ப பசுமை நிறம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஒரு உள் தத்துவங்கள் என்பது உண்டு. சோ அந்த மாதிரி அப்ப அதனுடைய நன்மை அருள்கின்ற வகையில் அந்த ஒரு அருளை குறிப்பதாக, அது நன்னருள்களை குறிப்பதாக இருக்கிறது. அந்த வளர்நிலை என்று சொல்கிறான். வளர் நிறம் என்றாலே வளர்ந்த, வளர்கின்ற, வளரப்போகின்ற, எப்போதுமே வளர்ந்து கொண்டே இருக்கின்ற என்ற முக்காலத்திலும் சொல்வதாக அதையும் கூட பொருள் பார்க்கலாம். அப்புறம் இறைவனுடைய அந்த செழுமையை நேற்று கூட சொன்னோம் நினைக்கிறேன். நேற்று சொன்னா அதுக்கு முந்தின நாள் சொன்னோம். இப்ப குட் மார்னிங் அப்படின்னு ஒரு தமிழ்ல அது ஒரு சாதாரணமான ஒரு காலை வணக்கத்தை சொல்றதுக்கு இன்னொரு வகையில எப்படி பார்க்கலாம்னா, ஏன்னா செஞ்சுடரும் அப்படியே வர்றான். அவனோட ஒரு பேரெழுச்சி நேரம், அது ஒரு த கிராண்ட் அவேக்கனிங் டே அப்படின்ற மாதிரியும் கூட அதை பார்க்கலாம். நம்ம இதுல நிறைய இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், குறிப்பாக இந்த திருப்பள்ளி எழுச்சி. அப்ப திருப்பள்ளி எழுச்சின்னா இறைவனை எழுப்புறது மட்டும் கிடையாது, நமக்குள் இருக்கின்ற இறையை எழுப்புவது. நமக்குள்ள அந்த உற்சாகத்தை அந்த நாளை பிறக்கும் பொழுது என்னடா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் செழுமையோட அப்படியே செக்க சிவப்பான ஒரு திருமேனியோட ஒரு சுடர் ஒளிய வைத்து கொண்டு இருக்கின்ற, அப்படி அந்த ஒரு ஒளி உருவமாக இறைவன் இறைவியின் ஒரு தன்மை இருக்கிறது என்ற பார்வையில பார்த்து நம்ம புரிஞ்சுக்கும் போது இது ஒரு கிராண்ட் அவேக்கனிங். இது ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு கிராண்ட் அவேக்கனிங் இருக்கு அப்படிங்கிற பார்வையிலையும் பார்க்கலாம். அப்படி அந்த மாதிரியான ஒரு பிரகாசமான ஒரு ஒளி பொருந்தி வருகின்ற நிலையல் அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்கலாம். அதனாலதான் இறையை ஒளியாக பார்த்து வணங்குவது என்பது ஒரு உயர்ந்த ஒரு நிலை. அதிலும் கூட அம்மா கிருத்திகா கூட அதை பத்தி சொன்னாங்க. பொன்மேனி அப்படின்றது பொன்னொளி மின்ன அப்படின்னா, வள்ளலார் நிறைய இடங்கள் அதை சார்ந்து சொல்லியிருக்கிறார். நிறைய நம்மளுடைய தத்துவம் சார்ந்தவர்கள் நிறைய பெருமகான்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, அந்த உடலை ஒரு பெரும் கருவியாக, உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பாளையம் என்று இறைவன் குடியிருக்கின்ற அந்த ஒரு கோயிலை நம்மளுடைய தேவையில்லாதவற்றை எல்லாம் அது சும்மா ஒரு குப்பையை சுமக்கின்ற ஒரு உடம்பாக இல்லாமல், அது முழுக்க முழுக்க அது அது அந்தந்த உறுப்பு அந்தந்த வேலையை அந்தந்த திசு அந்தந்த நிலையை பார்க்கின்ற அளவுக்கு உடலை தகுதிப்படுத்தி வைப்பது. அப்படி இருக்கும்போது அது ஒரு பொன்னுருவமாக இருக்கும், ஒரு ஒளி இருக்கின்ற ஒரு இதுவாக இருக்கும், ஒரு ஆற்றல் இருக்கின்ற ஒன்றாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது தீமையை அளிக்கின்ற ஆயுதங்களாக இருக்கும் என்பதுதான் கடைசியா சொல்வது, இந்த நிறைவரி சொல்வது. இந்த செஞ்சுடர் போலும் தேசு ஆயுதம் தானே அப்படிங்கிறது அந்த தெசு ஆயுதம் என்றாலே ஒரு ஒளி பொருந்திய ஒளியால் தன்னை அந்த இருக்கின்ற இருட்டை எல்லாம் நீக்குகின்ற வல்லமை உடையதாக இருக்கின்றது அப்படின்றதான். இது ஏதோ இறைவனை நம்ம நம்மளை தாண்டி இருக்கிற ஒரு பெரும் சக்தியை சொல்றதுன்னு கிடையாது. அந்த பெரும் சக்தியே நமக்குள் இருக்கிறது என்கின்ற பார்வையிலிருந்து பார்த்தால் இதனுடைய பொருளை இன்னும் மிக சரியாக புரிந்து கொள்ளலாம். அது நமக்குள்ளும் இருக்கிறது, நம்மை சுற்றி சதா சிவமாக இருக்கிறது, எங்கெங்கும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது, எல்லா நிலையிலும் இருக்கிறது, எல்லா உயிர்களும்
விலங்குகளிலும் இருக்கிறது, ஒரு இரும்பிலும் இருக்கிறது, ஒரு பெரு வடிவமாக இருக்கின்ற யானை மாதிரியான பல்வேறு இதுலையும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சமே ஒரு லிங்கமாக நம்ம வந்து கணக்கில் கொண்டு அப்படியும் வந்து வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று பன்முக பார்வையில் பார்க்க வேண்டிய அருமையான மந்திரங்களில் இதுவும் ஒரு மந்திரம். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க. மிக அருமை. நல்ல விளக்கங்கள் கேட்டிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூல திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: The bosom, head, dress, lengthy armor, and eyes are deceiteless Vindu. The growing hue is green. One having made up light red hair appears as lightning. The 10 weapons are like red rays. அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. போன பாடலோட அப்படியே தொடர்ந்து வரதா தான் பார்க்குறேன். சக்தி நற்பாதமே அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. அந்த 5 அதையும் மந்திரங்களாக பார்க்கலாம், இதையும் மந்திரங்களாக பார்க்கலாம். அது பஞ்ச பிரம்ம மந்திரமாக பார்க்கலாம், ஒவ்வொரு முகத்துக்குமானது. இப்போ வந்து தேவி வந்து நம்ம சுத்த நிலையில போகிறதுக்கான விஷயமா சொல்றதாவும் பார்க்கலாம். இப்போ அசுத்தம்ங்கிறது என்னன்னா, நம்ம உலகியல்ல நம்ம பார்வை இருக்கிறது வந்து அசுத்தமா இருக்கும். நம்ம எப்ப நம்ம அகத்துக்குள்ள திரும்பிட்டோமோ அப்பயே நம்ம வந்து சுத்த நிலைக்கு போகிறோன்றது அர்த்தம். அதுக்கான இது நியாச முறைகளும் இதை வச்சு இருக்கு. இந்த நெஞ்சு, சிரம், சிகை, அந்த கவசமாக இது சரவண பவ அந்த 6 எழுத்துக்கும் இதை வந்து பொருத்துவாங்க. ஏன்னா எல்லாமே எனர்ஜி தான். அந்த மேல் நோக்கின எனர்ஜி நம்ம அந்த உலகியல்லேருந்து தாண்டி ஆன்மீகத்துக்கான இடங்கள் அதுக்கான எனர்ஜி அதெல்லாம் கொடுக்குற இடத்த சொல்றத நான் பார்க்குறேன். அதான் அது வந்து நியாச முறைகளில் பார்த்தோன்னா அந்த மந்திரம் சொன்னாங்க இல்லையா, சிரசே சுவாகா. ஃபர்ஸ்ட் வந்து ஹிருதயம். நம்ம எப்பயுமே வந்து ஐயா சொன்ன மாதிரி தான், உடம்ப கோயிலாக ஆக்குனாலே அந்த இடத்துல இறைவன் வெளிப்படுவார். நம்ம இறைவனை கொண்டு வரணுன்றது கிடையாது. அந்த மாதிரி முதல்ல நம்ம இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அங்கதான் மாற்றம் நடக்கிறது இல்லையா. அது அன்பும் அமைதியும் நிறைஞ்சு இருக்கு. அடுத்து ஒவ்வொன்றா சிரசு தலைக்கு போகிறோம். அப்புறம் சிகாயை நமக அந்த குடுமி இருக்கிற இடம், நம்ம உள்ள பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட்லாம் இருக்கிற இடம். அப்புறம் கவசாய ஹூம், அந்த கவசம் நமக்கு கவசமாக இருக்கிற விஷயம். நேத்ராய நம்ம கண்ணு எப்போ அகத்துக்குள்ள திரும்பி அந்த இறைவனை நோக்கி இருக்குதோ, நந்தி தேவர் மாதிரி இருக்க வைக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் அஸ்திராய நமக அப்படிங்கிறதும் இருக்கு. இது எப்படி வருதுங்கிறத நம்ம அப்படியே அடுத்தடுத்த லைன்ல சொல்றாங்க. வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம். அந்த சக்தி வஞ்சமில்லாத சக்தி எப்ப அசுத்த மாயையிலேருந்து நம்ம சுத்த மாயைக்கு மேல் நோக்கின விஷயத்துக்கு நம்ம போறோமோ அங்கே வஞ்சமில்லாத இடம் வருது. அந்த சக்தியானவள் வளர் நிறம் பச்சையாம். இதுக்கப்புறம் அவளோட வளர் நிறம் வந்து பச்சைன்றத சொல்றாங்க. ஏன்னா வளர்ந்த சக்தி, அதாவது இந்த சரவண ஸ்டார் மாதிரி தான் அந்த கீழ் நோக்கி இருக்கிற அந்த முக்கோணத்தை இல்லாம மேல் நோக்கி இருக்க சிவத்தை நோக்கி நம்ம சக்தியை செலுத்துறது. அது வந்து பச்சையாம். செஞ்சுடர் கேசரி மின்னாகும், சேகரி மின்னாகும். இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த எனர்ஜி வந்து நம்ம எப்போ மேல் நோக்கி செலுத்த என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம அது ஒளி உடம்பாக மாறுறதுன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆறா வந்து அந்த ஒளி நிறைந்ததாக ஆகும். அப்படி நம்மளோட முழுமையான விஷயமே மேல் நோக்கி இயங்குறதுக்கான அனைத்து சக்திகளும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, செஞ்சிடர் போலும் தசாயுதம் தானே. அந்த 10 அவங்க கருவி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களே, 10 ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த 10 ஆயுதங்களும் நமக்குள்ள வேலை செய்யும். 10 ஆயுதங்களாக இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஆணவத்தை நீக்கிறதுக்காக, அருள் கொடுக்கறதுக்காக, ஞானம் வர்றதுக்காக, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்குள்ள நடைபெறும். ஏன்னா எல்லாமே தூய்மை அடைஞ்சிரும் இல்லையா. அத்தனை சக்தியும் நமக்குள்ள வேலை செய்யறாங்கன்னா, பிரம்மாண்டமாக வேலை செய்யும் போது நமக்குள்ள இருக்க குற்றம் எல்லாம் நீங்க பெறும். அப்ப குற்றம் எல்லாம் நீங்க பெற்றதுன்னா அனைத்து ஆயுதங்களும் நமக்குள்ள ஒர்க் ஆகும். அனைத்து ஆயுதங்களும் ஒர்க் ஆகும்போது நம்ம கர்ம வினைகள் நீங்கும், நம்ம ஆணவம் நீங்கும், நமக்கான நல்ல விஷயங்கள்லாம் நமக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள, மனதுக்குள்ள, நம்ம ஆன்மாக்குள்ள எல்லாமே நடைபெறும். இது அனைத்தும் அந்த நேத்து சொன்ன மாதிரிதான் சக்தியின் நற்பாதமே, அவரோட திருவடி அருள் தான் அப்படிங்கிறது தான் நான் இந்த இதுல வந்து புரிஞ்சுக்கிறது.
அதே மாதிரி இதில் நம்ம சாதாரணமாக இதை எப்படி டே டு டே லைஃப் பண்ணலான்னா, இது நான் என் அனுபவத்தில் நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஆனால் இது மாதிரி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் கோயிலுக்கு போறேன்னா, சாமியை நம்ம பார்க்கறத விட, நான் அகத்துல நான் உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். என் உள்ளம் இப்ப எப்படி இருக்கு? அது கோயிலா வச்சிருக்கிறேன்னா, நான் விளையாட்டா பண்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஆனா இவங்க சொல்றது இந்த நியாச முறைகள் பார்த்தீங்கன்னா, அவங்களும் அதை வந்து நான் தூய்மையாக்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான். நான் தூய்மையாக்கி இறைவன் வந்து உட்கார இடத்துக்கு நான் தயார்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது தான். நான் பண்ற விஷயமும் உனக்கு கோயிலுக்கு போனா ஃபர்ஸ்ட் என் உள்ளம் எப்படி இருக்கு? என் எண்ணங்கள் எப்படி இருக்கு? எல்லாமே தெளிவா இருக்கா? நான் அவேர்னஸ்ல இருக்கிறேனா? இதுதான் ஃபர்ஸ்ட் நான் அ பார்க்குற விஷயம். அது பார்த்துட்டே இருக்கும்போதே நமக்குள்ள அந்த ஆற்றல் நல்லா வெளில வர்றது தெரியும். நம்ம நம்ம வந்து கோயிலாக்குனா போதும், அங்க இறைவன் வந்து வெளிப்படுவாரே தவிர, நம்ம இறைவன வந்து அந்த அசுத்தத்துல வைக்கிறது இல்லாம, அந்த ஒரு முறை வந்து எனக்கு ஈஸியா இருக்கும் இறைவன நான் உள்ள கொண்டு வர்றதுக்கு. அதையும் நான் இங்க பார்க்குறேன். நம்ம விளையாட்டா செய்றது வந்து அதுலயும் ஒரு சூட்சமம் இருக்கு. நம்ம உள்ளம் கோயிலாக இருக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த மந்திரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நியாச முறைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எந்த அளவு நம்ம உள்ளுக்குள்ள அகத்துல தூய்மையாக இருக்கிறோன்றத நம்ம உணர்ந்து இருக்கும்போது, அந்த சக்தி மேலோங்குறது, அந்த மேலோங்கும்போது அந்த 10 ஆயுதங்களும் அங்க வேலை செய்யுது அப்படின்னு சொல்றத நான் இங்க புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. மிக்க நன்றி அம்மா, மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறையர்களை நினைந்து மகான் திருமூலரை பணிந்து வணங்கி அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. நெஞ்சு சிரம் சிகை நீள் கவசம் கண்ணம்பாம். நெஞ்சு சிரம் சிகை நீள் கவசம் கண்ணம்பாம். வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம். வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம். செஞ்சுரு செஞ்சுடர் சேகரி மின்னாகும். செஞ்சுரு செஞ்சுடர் சேகரி மின்னாகும். செஞ்சுடர் போலும் திசாயுதந்தானே. செஞ்சுடர் போலும் திசாயுதந்தானே. மிக்க மகிழ்ச்சி. அறிவியல் மக்கள் பலரும் சொன்ன அந்த கருத்துக்களை சிந்திச்சு பார்த்து தெளிவு பெற விரும்புறேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. சரிங்க. மிக அருமை ஐயா. கேட்டே இருக்கலாம் நீங்க பாடுறத. வேற யாரும் உங்களோட கருத்து, கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.